வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். புது வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வல்லவரை வாழ்த்திடுவோம், நன்மைகள் புரிந்திடுவார். நல்லவரை நாடிடுவோம், நல்வழி காட்டிடுவார். புது வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இறைவனின் திரு உள்ளத்தை நாம் வணங்கி துதித்திடுவோம். அருள் மழை பொழிகின்றவர், அவர் நாமத்தில் நனைந்திடுவோம். அருளின் பாதையில் நடந்து செல்வோம், வசந்தம் வாழ்வினில் பெருகச் செய்வோம். அருளின் பாதையில் நடந்து செல்வோம், வசந்தம் வாழ்வினில் பெருகச் செய்வோம். உலகத்தை வென்றிட அவரிடம் வந்திடுவோம், ஒரு வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 16 உள்ள வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு தலைப்பாக ஆண்டவர் எசேக்கியேலை காவலாளியாக அமர்த்துதல் என்று தலைப்பிடப்பட்டு இந்த பகுதியானது எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் ஆண்டவர் எசேக்கியேலை காவலனாக அமர்த்துகிற நிகழ்வு இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட இருக்கிறது. இந்த நாளிலே நாம் எல்லோரும் சேர்ந்து பங்கு பணியாளர்களின் முன்மாதிரியான பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியின் நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறோம்.
இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆர்ஸ் நகர் மக்களுக்கு ஆன்மாக்களின் பாதுகாவலராக இருந்தார். அநேக பாவங்களை செய்த அவர்களை மனம் திரும்ப செய்து கடவுளிடம் கொண்டு வந்தார். இவருடைய முன்மாதிரியின்படி பங்கிலே பணி செய்கின்ற எல்லா குருக்களும் பங்கு தளங்களில் இருக்கின்ற மக்களுக்கு கடவுளால் காவலாளியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய பங்கு குருக்களுக்காக செபியுங்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். அவர்கள் உங்களுடைய ஆன்மாக்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பங்கு பணியாளர்கள் வழியாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்காக செய்வார். இந்த திருப்பலியிலே நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல, நீ அவர்களை சாகாவிடில் அத்தீயோர் தம் தீய வழியை நின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்களது தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ
அவர்களது இரத்தப் பழியை உன்மேலே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீய செயலினின்றும் தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மை நின்று விலகி அநீதி செயல்களில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்களை நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்திருந்தால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117 பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Alleluia, 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 Alleluia. ஏழைக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார்.
எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலே 9வது அதிகாரத்திலே 35 வாசிக்கப்பட்டது. இந்த பகுதி தொடங்குவதற்கு முன்னதாக மேலே இயேசுவின் பரிவுள்ளம் என்று தலைப்பிடப்பட்டு இந்த பகுதி தொடங்கும். இயேசுவின் பரிவுள்ளம் என்று வாசித்த இந்த நற்செய்தியின் முதல் 4 வசனங்களை நாம் பின்னிருந்து வாசித்தோம் என்றால், அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். திரண்டிருந்த மக்களை கண்டபோது இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களின் நோய்கள் அனைத்தையும் குணமாக்கினார் என்று பின்னிருந்து வாசித்தோம் என்றால் அப்படி வரும். அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். நாமும் பல நேரங்களிலே பல காரியங்களை, பல செயல்களை செய்வதற்காக பலரை அணுகுகிறோம். இங்கே போ, அங்கே போ, அவரை பாரு, இவரை பாரு, ஏதாவது ஒரு வகையிலே அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து அமர்கின்ற போதெல்லாம் கடவுளே, இறைவனே என்று அவருடைய திருவடிக்கு வருகிற போதெல்லாம் கடவுள் நம் மீது பரிவு காட்டுகிறார். இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்பதைப் போல நாம் சோர்ந்து அலைக்கழிக்கப்படுகிற போதெல்லாம், நம்முடைய மனம் வேதனையால் துன்பத்தால் நிரம்பி இருக்கிற போதெல்லாம் இயேசு நமக்கு பரிவை காட்டுகிறார். அருளப்ப நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே 37வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். தந்தை என்னிடம் ஒப்படைத்த அனைவரும் என்னிடம் வருவர், என்னிடம் வரும் யாரையும் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், சோர்ந்திருப்பீர்கள், அலைக்கழிக்கப்பட்டிருப்பீர்கள். கடவுளாகிய தந்தை உங்களை இந்த ஆலயத்திற்கு இந்த நாளிலே அனுப்பி வைத்திருக்கிறார். தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வருவார்கள். இவரெல்லாம் கடவுள் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். எந்த நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய பரிவுள்ளத்தால் நிறைவேற்றி தருவார். மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பரிவு என்கின்ற வார்த்தையை இன்னும் 3 இடங்களில் பயன்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தியிலேயே 14வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 13லிருந்து 37 முடிய உள்ள அந்த பகுதி, இந்த பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் இயேசு பாலை நிலத்திற்கு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட மக்கள் ஊர்களிலிருந்து
கால்நடையாகவே அவரிடம் வந்தனர். பெருந்திரளான மக்களை இயேசு கண்டார். பெருந்திரளான மக்களை கண்டார். அந்த மக்களை சுகப்படுத்தினார். அவர்களின் நோய்களை எல்லாம் நீக்கினார். அதன் பிறகு அவர் பேசுகின்ற அந்த வார்த்தை மத்தேயு நற்செய்தியிலே 14வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே அவர் இப்படி பேசுகிறார். இந்த மக்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன். இவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்கள், ஏதாவது சாப்பிட கொடுங்க, உங்களுக்கு உங்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன். திரண்டிருந்த மக்களை பார்த்தபோது இயேசு பரிவு கொண்டார். என்னை தேடி ஓடி வந்திருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மட்டும்தான் இருக்கிறது, இவங்களை அனுப்பிச்சிருங்க. இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. சீடர்கள் இவர்களை அனுப்பிவிடும். அமர்ந்திருக்கிறவர் ஆண்டவர் என்று அவர்கள் உணரவில்லை. இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறார், இவர்களை அனுப்பிவிடும். தன்னுடைய இயலாமையை பற்றியே சீடர்கள் இயேசுவிடம் பேசுகிறார்கள். நம்முடைய இயலாமையை பற்றி, நம்மால் இயலாத காரியங்களை பற்றி நாம் சிந்தித்து, கடவுளே இதை நான் பல முறை செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் என்னால் முடியலை. பலமுறை முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், ஆனாலும் என்னால் முடியவில்லை. அப்படி நாம் நம்முடைய இயலாமையை நினைத்து இந்த காரியத்தை எப்படியாவது கடவுளை எனக்கு செஞ்சு கொடுங்க என்று கடவுளுடைய திருச்சன்னிதானத்திலே வந்து நிற்கின்ற போதெல்லாம் இயேசு நம்மீது பரிவு கொள்கிறார். செக்கரியா புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, எனது ஆவியாலே ஆகும். உனக்கு இயலாம இருக்குது, நீ முயற்சி செஞ்சா உன்னால செய்ய முடியல. உனது ஆற்றலாலும் வலிமையாலும் செய்ய முடியாத காரியத்தை கடவுளாகிய நான் என்னுடைய ஆவியால் உன்மீது பரிவு கொண்டு செய்து கொடுப்பேன் என்று கடவுள் பேசுகிறார். அதன் பிறகு இயேசு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அதை பிட்டு தம் சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அந்த பகுதி இப்படி முடிகிறது, அனைவரும் வயிறார உண்டனர். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார். முதல்ல சாப்பாடு இல்லை, உங்களை அனுப்பிச்சிரு போ சொல்லிடு, இயலாமை. பிறகு நாம் பார்க்கிறோம், அனைவரும் வயிறார உண்டனர், எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். மலாக்கி புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது ததும்பி வழியுமாறு நான் ஆசி வழங்குகிறேனா இல்லையா பாருங்கள் என்கிறார் கடவுள். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது ததும்பி வழியுமாறு, கடவுளே எனக்கு இவ்வளவு தேவை, இது எப்படியாவது செஞ்சு கொடுங்க, இவ்வளவு இருந்தா போதும் என்று நாம் கடவுளிடம் செபிக்கிற போது நம்மீது ததும்பி வழியுமாறு, நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து கடவுள் நம்மீது ததும்பி வழியுமாறு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பரிவுள்ளத்தை நாம் இயேசுவிடம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அடுத்ததாக மத்தேயு நற்செய்தியிலேயே 15வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், அதே போன்று இயேசு கலிலேயா கடலை கடந்து ஒரு மலை மீது ஏறி அமர்ந்திருப்பார். 15வது அதிகாரத்தில் 29 34 முடிவுள்ள அந்த பகுதி. அப்பொழுது அந்த மக்கள் இயேசுவிடம் வருவார்கள். இயேசு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து பரிவு கொள்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் அந்த பகுதியிலே, 3 நாட்கள் இந்த மக்கள் என்னோடு இருக்கிறார்கள், இவர்களுக்கு உண்பதற்கு உணவும் இல்லை, இவர்களை பட்டினியால் அனுப்பிவிட எனக்கு மனசு இல்லை, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. கடவுள் சன்னிதானத்துக்கு நாம் வர்றப்பெல்லாம் கடவுள் நம்மளை சும்மா அனுப்பிச்சிட மாட்டார், அது அவருக்கு விருப்பம் கிடையாது. இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், நோயுற்றோர்,
ஊனமுற்றோர், பேச்சற்றோர், பார்வையற்றோர், இன்னும் பிற நோயாளிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் சேர்த்தனர். அப்பதான் இயேசு, இந்த மக்கள் கூட்டத்தின் மீது நான் பரிவு கொள்கிறேன், என் காலடிக்கு வந்துட்டான், இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம மனுஷன்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம், இது எனக்காக செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் பாருங்க. மனுஷன் சொல்லுவான், போடா நல்லா முடியாது, இல்லை போயிட்டு அப்புறம் வா, மனுஷன் சொல்லுவான். ஆனால் கடவுள் அப்படி சொல்ல முடியாது. விடுதலை பொருள் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் வெறுமையாக போகப் போவதே இல்லை. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் புறப்படுகிற போது, ஐயோ ஒன்றும் இல்லாம போறோமே, கவலைப்படாத, நீங்கள் வெறுமையாக போவதே இல்லை. பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கடவுள் அனுப்புறார். அதே போன்று கடவுளுடைய திருச்சன்னிதானத்திற்கு வந்து அவருடைய காலடியிலே அமர்ந்திருக்கிற யாரையும் வறுமையாக அனுப்ப கடவுளுக்கு விருப்பம் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. அனுப்பினால் வழியிலேயே தளர்ச்சி அடைந்து விடுவார்கள். வழியிலே தளர்ச்சி அடைஞ்சிருவாயா? என் மக்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள், இவர்களை நான் சும்மா அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பிச்சிட்டேன்னா அவன் சோர்ந்து போயிடுவான். ஐயோ கடவுளே, நான் உன்கிட்ட கேட்டனே, எனக்கு ஏன் என்ன செய்யாம இருக்கிற, நான் எத்தனை முறை அழுது புலம்பி மன்றாடிட்ட, இன்னும் செய்யாம இருக்கு என்று அவன் தளர்ந்து போவான், சோர்ந்து போவான். ஆகவே கடவுள் உங்களை வெறுமையாக அனுப்புவதே கிடையாது, அதற்கு அவருக்கு விருப்பமும் இல்லை. ஒசேயா புத்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து பேசுகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? நான் இறைவன், மனிதன் அல்ல. நீ மனுஷன்ட்ட போய் கேட்கிற, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிற, செய்ய மாட்டான், அவன் விருப்பம் இல்லாம இருப்பான். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. என்னிடம் வருகிற எல்லோருக்கும் ஆசீர்வாதமும் அவனுடைய வேண்டுதலும் அவனுக்கு கேட்கப்படும், கொடுக்கப்படும். அவர்களை நான் ஒருபோதும் வெறுமையாய் அனுப்ப போவதே கிடையாது என்று அவருடைய பரிவுள்ளத்தை அந்த பகுதியிலே இயேசு காட்டுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே 20வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த பகுதியிலும் 29 உள்ள அந்த வசனங்களிலே இயேசுவினுடைய பரிவுள்ளத்தை, 2 பேர் கண்ணு தெரியாதவன், இயேசுனார் போறார், எரிக்கோவை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் உரக்க கத்தி ஜெபிக்கிறார்கள். கத்துறான், சீடர்கள் அதட்டுகிறார்கள், பேசாம இரு. மீண்டும் அவர்கள் உரக்க கத்துகிறார்கள். இயேசு பேசுகின்ற அந்த நிகழ்வு அருமையா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இயேசுனார் நிற்கிறாரு, அவங்கள கூப்பிடுறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அருமையான கேள்வி. கத்திக்கிட்டே இருக்கீங்களா, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும். அடுத்து வர்ற வார்த்தை, இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். இயேசு பரிவு கொண்டு அவர்களது விழிகளை தொட்டார். அவர்கள் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். நீங்க கோயிலில் இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க, பல பேர் டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லார்ட்டையும் இயேசுனார் அதே கேள்வி கேட்கிறார், நான் உங்கள் மீது பரிவு கொள்கிறேன், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க. இயேசுநாதரே, எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க. திருப்பாடல் 145 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் கடவுளே, நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர். என் கடவுளே, நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர் என்று சொல்லி தாவீது அரசர் அந்த திருப்பாடலை அழகாக பாடுவார். பிரியமானவர்களே, நாம் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போகிற போதெல்லாம், ஆண்டவரை தேடி ஓடி அவருடைய காலடியில் அமருகின்ற போதெல்லாம்,
ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி நாம் கத்தி ஜெபிக்கிற போதெல்லாம் ஆண்டவருடைய பரிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவினுடைய பரிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து நாம் கேட்பதற்கு மேலாக ததும்பி வழியுமாறு கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மீது பரிவு கொண்டு நம்முடைய தேவையை, விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இயேசு அந்த குருடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வி உங்களிடம் கேட்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் இயேசுவிடம், இயேசுவே எனக்கு இந்த காரியத்தை செய், இயேசுவே எனக்கு இந்த செயலை செய்து கொடுத்து என்று சொல்லி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். இயேசு உங்கள் மீது பரிவு கொண்டு அவருடைய கரத்தை நீட்டி உங்களை தொட்டு ஆசீர்வதித்து நீங்கள் விரும்புவதை கொடுப்பார். ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக இயேசுவிடம் உங்களுடைய விருப்பத்தை சொல்லி ஜெபியுங்கள். நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்கள். இயேசுவே, என் மீது பரிவு கொள்ளும், எனது விருப்பத்தை நிறைவேற்றி தாரும். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் மரியாவுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக அவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீதும் இரக்கத்தை தாராளமாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெறுகின்றோம். அந்த புனிதர்களின் தகுதியான பரிந்துரையால் நாங்கள் எப்பொழுதும் எந்நாளும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே 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 இயேசுவே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே 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 இயேசுவே. ஏழை மனிதரில் உன்முகம் காணவே, ஏங்கிடும் இதயத்தில் உன்னருள் நிறைக்கவே. ஏழை மனிதரில் உன்முகம் காணவே, ஏங்கிடும் இதயத்தில் உன்னருள் நிறைக்கவே. உண்மை அன்பு மாண்பு ஓங்கிட உந்தன் உயிரில் தியாகமாகுவே. உண்மை அன்பு மாண்பு ஓங்கிட உந்தன் உயிரில் தியாகமாகுவே. புதிய அன்பு வெள்ளம் எங்கும் பொங்கி பாயும் நேரமே, இருளின் ஆட்சி முடியுமே, அருளின் ஆட்சி நிறையுமே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே 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 இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தும். அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டுகின்ற மீட்பின் பாதையில் எந்நாளும் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி கண்களை மூடி ஆரோக்கிய எண்ணெயின் ஆசி பெற மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.